ஹாய் ஜெய்டெக் ஃபேமிலிஸ். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஐஃபோன் வாங்க போகிறீங்களா, இல்லை வச்சுருக்கீங்களா? அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வர அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி ஒரு நேம் இருந்துச்சுன்னா அது ஓல்டு ஓனரோட ஆப்பிள் ஐடி. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு யோசிக்கணும், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வாங்காதீங்க. டிப் நம்பர் 2, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆப்பிள் ஐடிக்குள்ளே போங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபைண்ட் மைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து ஆனில் இருந்ததுன்னா அதை ஃப்யூச்சரில் உங்கள் ஃபோன் லாக் ஆகும். அதே மாதிரி அந்த செல்லர் முன்னாடியே இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் உங்கள் ஃபோன் சேஃபாக இருக்கும். டிப் நம்பர் 3, இப்போ ஐக்ளவுட் எப்படி லாக் செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். ஜென்ரலுக்குள்ளே போய்க்கோங்க. அப்படி கீழே அப்படி பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட்னு இருக்கும். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எரேஸ் ஆல் கண்டென்ட் அண்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இங்கே வந்து இப்போ எனக்கு லோட் ஆகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கண்டினியூ வருது பார்த்தீங்களா, இதை கண்டினியூ கொடுத்திங்கன்னா இதுக்கு அடுத்து ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்டு கிடச்சுன்னா இது வந்து லாக்கில் இருக்குது. ஐக்ளவுட் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா இதை பார்த்து வாங்குங்க, பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. டிப் நம்பர் 3, இப்போ நம்ம பேட்ரி ஹெல்த் செக் பண்ண போகிறோம். பேட்ரி ஹெல்த்தில் இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த பேட்ரின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகும் அங்கே பேட்ரி ஹெல்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, நார்மல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்ரி ஹெல்த்துன்னு இருக்குங்களா, இப்போ பேட்ரி ஹெல்த்து செக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா 80% கீழே இருந்துச்சுன்னா அந்த பேட்ரி வந்து நம்ம அடுத்ததாக நீங்கள் பேட்ரி எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அதனால் அந்த ஐஃபோன் வாங்குறதுனால செகண்ட் ஹேண்டில் வாங்க போது ஒன்று ப்ரைஸை கம்மி பண்ணி வாங்குங்க, இல்லைனா அந்த ஃபோனை வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்து நீங்கள் பேட்ரி உங்களுக்கே தெரியும், ஐஃபோன் பேட்ரிஸ்லாம் சார்ஜஸ் ரொம்ப வரும். டிப் நம்பர் 5, சென்சார் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கேமரா, 2வது மைக்கு, 3வது ஸ்பீக்கரு, 4வது ஃபேஸ் ஐடி, 5வது ட்ரூ டோனு. இந்த 5மே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனை வாங்குங்க. ஏன்னா இந்த 5மே நமக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்டு ஐஃபோன் வாங்குகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிள் டெக்கு டிப்ஸுக்கு நம்ம ஜெய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.